அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநியாயத்திற்கு உள்ளானவர்களைத் தவிர மற்றெவரும் யாரைப் பற்றியும் பகிரங்கமாக கூச்சலிட்டு குற்றம் கூறுவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை. அல்லாஹ் செவியுறுபவனாக நன்கறிபவனாக இருக்கிறான். ஒருவருக்கு செய்யும் நன்மையை நீங்கள் வெளியாக்கினாலும் அல்லது அதை மறைத்துக் கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீங்கை நீங்கள் மன்னித்து விட்டாலும் அது உங்களுக்கு மிக நன்று. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் குற்றங்களை மிக மன்னிப்பவனாக பேராற்றலுடையவனாக இருக்கிறான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்துவிட்டு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் பிரிவினை செய்துவிட கருதி தூதர்களில் சிலரை நம்பிக்கை கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் எனவும் கூறி நிராகரிப்புக்கும் நம்பிக்கைக்கும் மத்தியில் ஒரு பாதையை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் நிராகரிப்பவர்கள். நாம் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையே சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கிடையில் பிரிவினை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனாக மிக கருணை காட்டுபவனாக இருக்கிறான். நபியே, வேதத்தையுடையவர்கள் அவர்கள் விரும்புகின்றபடி வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு வேதத்தை இறக்கி வைக்குமாறு உம்மிடம் கேட்கின்றனர். நிச்சயமாக இதைவிட பெரியதொன்றையே மூசாவிடம் அவர்கள் கேட்டு அல்லாஹுவை எங்களுக்கு கண்கூடாக காண்பிப்பீராக என்று கூறினார்கள். ஆகவே அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அவர்களை இடி முழக்கம் பிடித்து கொண்டது. இது மட்டுமா, அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்ததன் பின்னரும் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டனர். இதையும் நாம் மன்னித்து அவர்களுடைய நபி மூசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். அவர்களிடம் வாக்குறுதி வாங்குவதற்காக தூர் சீனா என்னும் மலையை அவர்கள் மீது உயர்த்திய சமயத்தில் இந்நகரத்தின் வாயிலில் தலை குனிந்து வணங்கியவர்களாகவே செல்லுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மீன் வேட்டையாட சனிக்கிழமையில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களுக்கு கூறி இவற்றிற்காகவும் உறுதியான வாக்குறுதியை நாம் அவர்களிடம் பெற்றிருந்தோம். எனினும் அவர்கள் மாறிவிட்டனர்.